ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளி சிந்திக்கின்றோம். இன்றைய தினம் 515வது நாமாவளியாக ஓம் பரானந்தாய நமாக. முருகப்பெருமான இந்த நாமாவளி மேலான ஆனந்தமயமானவர் முருகப்பெருமான் அப்படின்றத வர்ணிக்கிறது. அப்படி இறைவன் அழிவில்லாத மகிழ்ச்சியை உடையவர், அந்த ஆனந்தமே வடிவமாக இருக்கக்கூடியவர். அதனால தான் சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்தம்னு பேர். முருகப்பெருமான சுவாமி அம்பாளுக்கு நடுவில் உட்கார்ந்துருப்பார். சத்து பரம்பொருள், சித்து பராசக்தி, நடுவில் ஆனந்த வடிவமாக முருகப்பெருமான் உட்கார்ந்துருப்பார், சோமாஸ்கந்த மூர்த்தியாக. அப்படி ஆனந்தத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவர் இறைவனே ஆனந்த வடிவம்தான். அபிராம் பெற்று வர்ணிக்கும் பொழுது ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் ஆனந்தமான வடிவுடையாள் அப்படின்னு வர்ணிப்பார். அப்படி முருகப்பெருமான் எல்லா விதமான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர். அந்த பரம்பொருளாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய தத்துவம்தான், சுதானந்த தத்துவம்தான் அந்த சுவாமிநாத சுவாமியாக வெளிப்பட்டது. அப்படி இந்த உலகத்தில் எத்தனையோ ஆனந்தங்கள் இருக்குது. அதில் சுதானந்தம், குழந்தையின் மூலமாக வரக்கூடிய ஆனந்தம் எப்போ ஏற்பட்டது அப்படின்றத பரமேஸ்வரன் அப்பேற்பட்ட ஒரு ஆனந்தத்தை அனுபவித்தாராம் முருகனுடைய அந்த வாக்கிலிருந்து. அதனால்தான் சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்செய் குருநாதா அப்படின்னு வர்ணிப்பார். அப்படி அந்த ஆனந்தத்தை அனுபவித்தார். குழந்தையினுடைய அந்த மழலை மொழி அப்பேற்பட்டது. வள்ளுவ பெருந்தகையை வர்ணிக்கிறார் இல்லையா, குழல் இனிதா யாழ் இனிதான்னா அதை விட எல்லாத்தை விட இனிது அந்த குழந்தையினுடைய மழலை சொல் தான் அப்படின்றத அந்த பாக்கியமாக கருதுவார். அது மாதிரி இறைவனே ஆனந்தத்தை எல்லா உயிர்களுக்கும் கொடுக்கக்கூடியவர். அவர் எப்படி இருக்கார்னா ஆனந்தமே வடிவமாக இருக்கார். நம்ம நினைக்கிற இந்த சாதாரண ஆனந்தம் இல்லை, பேரானந்தத்தை கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான். அதனால்தான் முக்திக்கு ஒரு வித்து அப்படின்னு வர்ணிக்கிறார். இந்த முக்தி அப்படின்றது வீடு பேருன்னு பேர். வீடு பேரு அப்படின்றது என்னென்னா, இந்த ஆத்மாவுக்கு இந்த உடம்பை கொடுத்துருக்கார். அப்போ இந்த உடம்புக்குள்ளே நம்ம இருக்கோம். இது எப்பேற்பட்டது, சிறையா வீடா, அதுதான் முக்கியமானது. சிறை அப்படின்னா சிறைக்கு வெளியில் பூட்டு இருக்கும். அது யார் உயர் அதிகாரியோ அவர் திறந்தால் தான் வெளியில் வர முடியும். ஆனால் வீடாக இருந்தால் நம்ம எப்போ வேணாலும் வெளியில் வரலாம், உள்ளே போகலாம், ஆனந்தமாக இருக்கலாம். அது மாதிரி இந்த சரீரத்தையே வீடாக வைத்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை அடியார்கள்லாம் அடைஞ்சிருக்கா. அதனால்தான் அந்த பரகாய பிரவேசம் பண்ணியிருக்கா. இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கும் பொழுதே ஜீவன் முக்தராக இருந்திருக்கா. அப்படி இதெல்லாம் சித்தாந்தத்தில் இறைவன் எப்பேற்பட்ட ஆனந்தத்தை கொடுக்குறார், ஜீவன் முக்தியை கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான். அதனால்தான் கந்தர் அலங்காரத்தில் அழகாக வர்ணிப்பார். தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செழும் சுடரே வைத்த வேற்படை வானவனே மறவேன் உனை நான் ஐவர் கிடம்பெற கால் இரண்டோட்டி அதில் இரண்டு கை வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்தருளே அப்படின்னு வேண்டனார். அதை முருகப்பெருமான் அவருக்கு செய்தார். அப்படி இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கும் பொழுதே மேலான ஆனந்தத்தை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் முருகப்பெருமான். அதுதான் மேலான ஆனந்தமயமாகவே முருகன் இருக்கார் அப்படின்றத இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் பரானந்தாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சுப்பிரமணியாய நமஹ.